பிஜிஎம் வந்து அனிருத் வந்து யாருக்கு எப்படி போடுறாரோ, ரஜினின்னு வந்துட்டாலே அவர் அனிருத் ஆக மாட்டுறாரு, ரஜினிருத் ஆயிடுறாரு அவர் ஃபுல்லாக. நான் வந்து பயங்கரமான விஜய் ஃபேன். லியோ பார்த்துட்டே சரி அடுத்து வந்து இவர் கூட படம் பண்ணுறாரு, எல்லாம் கலாய்ப்பாங்க எப்படியோ. லியோக்கு அப்புறம் இந்த படம், பீஸ்டுக்கு அப்புறம் ஜெயிலர் பயங்கர ஹிட்டு, லியோக்கு அப்புறம் அப்படியே இது கன்ஃபார்ம் ஹிட்டு தெரிஞ்சு போச்சு. லியோக்கு அப்புறம் வந்து லோகேஷ் வந்து எல்லாமே ரொம்ப நெகட்டிவாக சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லா இல்லை அப்படி இப்படின்னாங்க. பட் ஆனால் இது வந்து இன்ட்ரோ ஆரம்பித்ததுலேருந்து ஃபுல்லாக செம்மையாக இருந்தது. ப்ளஸ் வந்து அவர் வந்து நினைத்தால் இனிக்கும்ல சொன்ன அந்த டேல கொண்டு வந்துட்டாங்க. இதில் கமலையும் கூட வச்சாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் ரெண்டு பேரும். ஏன்னா அவரது லாஸ்ட் ஃபிலிம் சொல்லிட்டு இருக்காங்க, 171 தான் லாஸ்ட்டுன்றாங்க. கமலையும் கூட வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து கேங்ஸ்டர் மாதிரி பண்ணாங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும் படம். விக்ரம் படத்தில் கமலஹாசன் எப்படி இருப்போ அந்த எல்ஃபி மாதிரி செட் ஆகி பெரிய லெவலில் பேர் கொடுத்தது, அதுமாரி ரஜினிக்கு வந்து இந்த வாட்டி நல்ல பேர் கொடுக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தலைவருக்கு அதுமாரி தான் இருக்குது. டீச்சரும் கோல்டுலாம் காட்டுறாங்க, நல்ல பெரிய லெவலில் போகும்னு நினைக்கிறேன் படம். லோகேஷ் அவர் வந்து லைட்டாக கோளாறு ப்ரோ. அவர் என்ன சொல்லுவார் என்ன யோசிப்பார் யாருக்குமே தெரியாது சரியா. அவர் எடுக்கிறாருன்னா ஒரு இப்போது ட்ரக் வச்சு எடுத்தாரு, அது பெரிய லெவலில் ஹிட் ஆகி ட்ரக்கு இது பண்ண கேஸ்லாம் போட்டு போலீஸ்காரெல்லாம் டைட் பண்ணி அதே பண்ணாங்க. இப்போ கோல்டு வச்சு எடுக்கிறான்னா இன்னொரு கதை இருக்கும் இதில் ஏதாச்சும். அதனால் ஏதோ ஒரு சொல்ல வருவார் நம்மளுக்கு, அது கரெக்டாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். கோல்டு வச்சுருக்கேன்னா பயங்கரமாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. டீச்சரே சூப்பராக இருக்குது. கூலி ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணு, ஓகே என்ன மாதிரி படமாக இருக்கும் அப்படின்னு. ஓகே நாட் பிளாக் அண்ட் கோல்ட்லேயே அந்த டீசரே ஒரு மாதிரி காமிச்சிருப்பாங்க, அதெல்லாம் எப்படி இருக்குது விஷுவலாக பார்க்கும்போது ஓகே கோல்டு ரிலேட்டடாக வந்து இருக்கும் அப்படின்னு தான் வந்து இருக்கும். தலைவரோட லோக்கி காம்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலி லோகேஷ் ரஜினிகாந்த் கிட்ட போவாங்க அப்படின்னு. ஸோ வில் சி எப்படி இருக்குது அப்படின்னு. லோகேஷ் மூவின்றப்போ எனக்கு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஏன்னா அவரோட மூவிஸில் அந்த கிரேட் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு ஆக்டர்ஸ் வச்சு பண்ணும்போதுமே அந்த ஒரு இம்ப்ரெசிவாக தான் சம்திங் ஏதோ அவங்களுக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வச்சு ஹைப் ஏற்றி பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இதுலேயும் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கும். அதுவும் சூப்பர் ஸ்டார் வச்சு பண்ணுறாருன்றப்போ அவர் ஆக்சுவலி நிறைய மூவிஸ் பண்ணிட்டாரு, நிறைய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்லாம் பண்ணிட்டாரு. அவர் வந்தாலே மாசாக இருக்கும், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வேறு லெவலில் இருக்கும். தட் லுக் அது போதும். அந்த ஆக்சுவலாக அவரோட என்ட்ரியே அதை வச்சு தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ வெயிட்டிங். பிஜிஎம் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நார்மலாகவே அனிருத் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட்டுக்கு வருது ஒரு அந்த ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் சாங், அவரோட தீம் மியூசிக் தான் நமக்கு மைண்டுக்கு வரும். அந்தளவுக்கு ஒரு வைபாக இருக்கும் நமக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த வைப் இதுலேயும் க்ரியேட் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேட்டரில் விசில் அடித்து எந்திரிச்சுன்னு டான்ஸ் ஆடுற அளவுக்கு கண்டிப்பாக ஒரு வைப் க்ரியேட் பண்ணுவாங்க. ட்ரக்ஸ் வச்சு தான் எப்பயுமே பண்ணுவார், இதில் கோல்டு வச்சு பண்ணியிருக்காரு, எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? மேபி அவரோட வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லீகலாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் வச்சு தான் நிறைய அவரோட மூவிஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. சொல்கிற மாதிரி ட்ரக்ஸ் வச்சு பண்ணுவார், இதில் கோல்டு வச்சு பண்ணியிருந்தாருன்னா அதுலேயும் இல்லீகலாக நடக்கிற விஷயங்கள்லாம் நிறைய காமிச்சிருப்பார். கண்டிப்பாக அதுவும் நம்ம ரசிக்கிற மாதிரி நம்ம வைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்வேஸ் தலைவர் மூவினாலே பிளாக் பஸ்டர் தான். இது நல்லா இருக்குது, இது பார்க்கும்போதே நல்லா இருக்கும்னு தோணுது. மூவி பார்க்கும்போது மூவி வந்த பிறகு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னுட்டு. எப்படி மேடம் இருக்கு அவரோட கெட்டப், எப்படி இருக்குது இதில் பார்க்கும்போது? கெட்டப் ஆல்வேஸ் இப்போது ரீசெண்டாக அவர் நடிக்கிற மூவிஸ் எல்லாமே கேங்ஸ்டர் அந்த மூவிஸ் தான் இருக்குது. அந்த இதில் இதுவும் ஓகே நல்லா தான் இருக்குது. தலைவரோட லுக்கு சரி, அந்த கூலின்ற இது அனிருத்தோட மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே பிளாக் அண்ட் கோல்டில் காமிச்சிருக்காங்க, அந்த இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அது தெரியல, ரொம்ப லைக் ஓல்டு ஸ்டோரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பழைய டைலாக்லாம் பேசியிருக்காரு, அது மாசாக இருந்துச்சு அந்த பழைய டைலாக். அது அந்த பழைய படத்துலேருந்து எடுத்து வந்தது சூப்பர். இதுக்கு முன்னாடியே உழைப்பாளியில் அவர் அந்த மாதிரி கூலி தொழிலாக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தில் என்ன மாதிரி வரும்னு நினைக்கிறீங்க? அது நம்ம பொறுத்திருந்தாமல் பார்க்கணும். அது எனக்கு பெருசாக கதையில் பெருசாக எக்ஸ்பெக்ஷன் எதுவும் இல்லை, பார்க்கலாம். சரி, லோக்கி தலைவர் ரெண்டு பேரோட காம்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், செம்மையாக இருக்கும். 1000 crores ஆகும் ஜி. ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆல்ரெடி சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு நாங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா துல்கர் சல்மான் சொன்னாங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த டைலாக் சொல்கிறதுனால கமலும் வந்து கேமியோ பண்ணார்னா கண்டிப்பாக 1000 crores கண்டிப்பாக அடி. 1000 crores ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி. மேபி எனக்கு பார்த்தா தான் வந்து எனக்கு இதுவாகும். எனக்கு வந்து போகும் நல்லா அப்படின்னு தோணுது. பிகாஸ் இட்ஸ் லோகேஷ், ஸோ மேபி அதுக்காக போகும் அண்ட் ரஜினிகாந்த்காக ஆப்வியஸ்லி போகும் அப்படின்னு இருக்கு. பிஜிஎம் ஆஸ் யூஷுவல் அனிருத் வாஸ் குட் ஒன்லி. ப்ரோ அனிருத் அவரை பற்றி சொல்லணும்னா அவருக்கு வந்து ஒரு தனியாக மியூசிக் டைரக்டர்லேயே ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னா அவருக்கு தான் சரிங்களா. அனிருத்துக்கு அவர் பயங்கரமாக பண்ணுவார். ஆள் வேறு நம்மள மாதிரி தான் இருப்பார், ஒல்லியாக இருந்துனே பண்ணுற வேலையெல்லாம் கில்லி மாதிரி பண்ணுவார். அவர் பிஜிஎம் போட்டாலே தனியாக தெரியும் ப்ரோ, துண்டாக தெரியும். ஒரு இதுக்கும் தனியாக காட்டுவார், எல்லோரும் காப்பி அடிக்கிற மாதிரி இல்லாமல் தனியாக காட்டுவார். அதனால் அனிருத் பிஜிஎம்லாம் நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது ப்ரோ அவருக்கு. மது உண்டு, மாது உண்டு, பொண்ணு உண்டு, பொருள் உண்டுன்னு.
சொர்க்கத்தில் இடமே உண்டு போடா அப்படின்னு வருது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் பழைய இது திருப்பி ரீமேக் மாரி சொல்கிறாருன்னா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, இந்த காம்போ வந்து 1000 கோடி தமிழ் சினிமாவில் அடிக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ரோ கண்டிப்பாக அதுதான் ப்ரோ பிளான் பண்ணி வராங்க. இப்போ எப்படி கமல் சார் கூட வந்து லோகேஷ் கனகராஜ் சேர்ந்து அந்த காம்போ வச்சாங்களோ அதை பீட் பண்ண தான் இது வருவாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கோல்ட் டிராஃபிங் பண்ணுறாங்க. கோல்ட் டிராஃபிங் பண்ணுறதுனால படம் பார்த்தாலே தெரியுது. ப்ளஸ் வந்து வாட்ச் காட்டுறாங்க. இது ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு சின்ன ஒரு ஏஜ்டு வாட்ச் மெக்கானிக் வந்து இது பண்ணுற மாதிரி அவங்க பேரன் வந்து இது பண்ணுவாங்க. அவங்க வாட்ச் மெக்கானிக் கடை வச்சிருப்பாரு. அது சொன்னார். கதை பயங்கரமாக இருக்குது. பார்ப்போம், படம் வரணும். அடுத்து கோட் வரும். கோட்டுக்கு அப்புறம் வந்து வேட்டையன் வரும். வேட்டையனுக்கு அப்புறம் அப்படியே விடுவாங்க. பார்ப்போம், நல்லா எல்சியூக்குள்ள இல்லை ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா எல்சியூன்னும் போது ஒரு ஹைப் இருக்கும், இது அப்படி இல்லைன்றப்ப எவ்வளோ எப்படி இருக்கும்? எல்சியூங்கும் போது ஒரு ஹைப் இருக்கும், ஆனால் தலைவர்ன்ற போது நமக்கு ஒரு ஹைப் இருக்கும்ல. ஏன்னா சூப்பர் ஸ்டார்னாலே நமக்கு இன்னுமே ஒரு கிரேஸ் வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலி லோகேஷ் கனகராஜ் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து எல்லாரோட ஃபேவரட் டைரக்டர்னால் அவரை சொல்லலாம். ஸோ அனிருத் ஆப்வியஸாக உங்களுக்கு இப்போ உள்ள தீம்ஸ் மியூசிக் எதாக இருந்தாலும் அனிருத் தான் பெஸ்ட்டு. அவரோட இது வைப் பண்ணுற அளவுக்கு இப்போ ரீசெண்டாக எதுவும் இல்லை. ஸோ இவங்க 3 பேர் காம்பவுண்ட்றப்போ பார்க்க கண்டிப்பாக வெயிட்டிங்கில் தான் இருக்குது. வயலன்ஸ் அவரோட படங்கள்ல அதிகமாக வயலன்ஸ் இருக்குங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஓகே, அஸ் யூஷுவல். அது ஒருத்தரோட மூவி ஸ்டைல்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சுந்தர்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட மூவிஸில் ஹியூமர்ஸ் அதிகமாக தெரியும். அந்த மாதிரி லோகேஷுக்கு வந்து வைலன்ஸ் அந்த சென்ஸ் அதிகமாக தெரியும். அவர் இதில் ஸ்பெஷலாக இருக்காருன்றதுனால அது ரிலேட்டடாக கண்டிப்பாக இது வரைக்கும் காட்டாத வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் இதில் காட்டியிருப்பாருன்னு நம்புகிறேன். இப்போது இருக்க டைமில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு மூவி ஓடுதா ஓடலையான்றதை தாண்டி வசூலுன்றது தான் பெருசாக பார்க்குறாங்க. அந்த வகையில் பார்த்தா வசூல் எடுக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் மூவி முன்னாடியே சொன்ன மாதிரி ரஜினி சார் படம்லாம் அவனுக்கு ஃபஸ்ட் ஷோவே நல்ல கலெக்ஷன் பண்ணும். அதனால் வசூலில் பெருசாக ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பாக வசூல் பயங்கரமாக பண்ணிடுவாங்கன்னு தான் நம்புறேன். 1000 crores வரைக்கும் தமிழ் சினிமாவில் போகிறது வாய்ப்பு இருக்குமா? இருக்கும் ப்ரோ, அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா நெல்சன்தே அடிச்சுது, லோக்கி அடிக்காதா பார்த்துக்கலாம். அனிருத்தோட பிஜிஎம் கேட்டிங்களா, அதில் எப்படி ப்ரோ இருக்கு? அது பிஜிஎம் வேற லெவல் பயமாக இருந்துச்சு. எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க? லோகேஷ் சார் என்ன மாதிரியான ஒரு படமாக வரும்னு நினைக்கிறீங்க? ஓகே சார், நல்ல பிளாக் பஸ்டர் மூவிஸ் தான் வரும் கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இதுவும் நல்லா வரும்ன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதுவும் அதனால மூவியோட ஃபுல் பார்த்தா தான் தெரியும். ஓகே, பிஜிஎம் பற்றி சொல்லுங்க மேடம். இதில் ஒரு பிஜிஎம் வந்துச்சு, அந்த பிஜிஎம் எப்படி மேடம்? நல்லா இருந்துச்சு. லோகேஷ் தலைவர் அனிருத் காம்போ கண்டிப்பாக மாசன் கிளாஸாக இருக்கும். ஓகே, இதில் வந்து ட்ரக்ஸ் இல்லாமல் கோல்டு வச்சு பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ப்ரோ பார்க்குறீங்க? லோகேஷோட எல்லா படமும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரக்ஸ் ரிலேட்டட், எல்லாம் ஒரு யூனிவர்ஸ்குள்ள வர்ற மாதிரி எல்லாமே இருக்கும். இது பார்க்கும்போது இது கோல்டு ரிலேட்டட். இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாஃபியா, அந்த மாதிரி கேங் ஒரு தலைவனா, கூலிப்படை தலைவனா அப்படி ஒரு நிறைய சான்ஸ் நல்லா இருக்கு பார்க்க.